அதாவது ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தியர்கள் நிறைய இங்கெல்லாம் இந்தியாவில் விட்டு போயிடணும், க்ரீன் கார்டுக்கு குழந்தைகள் பிறந்தது செல்லுபடியாது, அம்மா அப்பா செல்லுபடியாகும், குழந்தைகள் செல்லுபடியாது, அதனால் இந்திய நாட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நானும் மும்பையில் இருந்தேன். மும்பையிலேருந்து சில நேரம் தமிழ்நாட்டுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது. அதுபோல் ஜூனியர் சீனியர் படிக்கவங்க பரவாயில்ல, தமிழ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ் தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியலைன்னா அவங்க ஜூனியர் சீனியரில் படித்தா ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் 8th 9th படிக்க பிள்ளைகள்லாம் என்றைக்கு ஜென்மத்துக்கும் பாஸ் ஆகாது, 100 வருஷம்னாலும். பிள்ளைகள் பாதிக்கு எதுக்கு அமெரிக்கா ஓடுறீங்க, இந்தியா நாட்டில் பிச்சை எடுத்து கூட கஞ்சி அடிச்சலாம் 30 ஸ்டேட்டில். எங்கேனாலும் போய் என்னன்னாலும் தொழில் இருக்குன்னு சொல்லி எதுக்கு அமெரிக்கா பணம் திமுரு பணம் அது இந்தியாவில் எப்படி தீ பிடிச்சி எரிது பற்றி ட்ரம்ப் வேற சொல்லியிருக்காரு. அம்மா அப்பா க்ரீன் கார்டு இருந்தாலும் பிள்ளைகள் பிறந்தது கிடையாது, அதனால் உங்கள் ஊரை பார்த்து ஓடுங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போ எதுக்கு அமெரிக்கா போகணும், கொடி கொடியாக சம்பாதிக்கணும், பணக்காரனை சாவையில் என்னத்தை கொண்டு போய் புண்ணியம் செய்த புண்ணியம் பாவம் தான் வரும். நம்ம நல்ல இதுதான் நல்லா வரும், கெட்டதாக வரும். உடனே எல்லாம் அமெரிக்கா மாதிரி கடந்து அப்படி ஏரோப்ளேனில் ஃபுல்லாக நிறைச்சி பைசா கொண்டாந்தாலும் ஈவி இறக்கம் இல்லாமல் அதான் கடவுள் வச்சு செய்கிறான். அது எதுக்கு ஓடுறீங்க, நம்ம நாட்டில் பிச்சை எடுத்து பிடிக்கிற காய்கறி விற்று பிழைச்சிக்கலாம், எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டு இன் தமிழ்நாடு ஃபீல் இட் ஃப்ரம் தமிழ்நாடு, அதே ஸ்டேட் ஆல்சோ வேர் வேசிங் த ஃப்ரம். தமிழ்நாடு விட்டு வெளியே போனாலும் பிள்ளைகளுக்கு ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரிய வைக்க முடியாது. வெளிநாட்டு போய்ட்டு வந்த பிள்ளைகள் இந்திய நாட்டுக்கு மறுபடியும் வந்தாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தமிழ் இருக்கும். தமிழ்நாட்டில் மராட்டியில் மகாராஷ்டிரா இருக்கும், குஜராத்தில் குஜராத்தி, கேரளா போனால் மலையாளம் இருக்கும். 10th வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அது ஆப்ஷனலே கிடையாது. ஹிந்தி ஆப்ஷனல் கிடையாது, அது ஃபெயில்னா ஃபெயில். இதை நான் நேராக அனுபவப்பட்டவேன். பாம்பேலேருந்து என் பிள்ளைகள் இங்கே தமிழ் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹெச்எம் தமிழ் பாஸ் ஆகலைன்னா ஃபெயிலு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மறுபடியும் பாம்பே போய் என் பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணி படித்தது. அதனால் ஒரு ஸ்டேட்டுலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரி போனால் பிள்ளைகளுடைய நலனை பார்க்கணும். இங்கே பிச்சை எடுத்து காய்கறி விற்று கூட படிச்சுக்கலாம். இங்கேருந்து அங்கே வாடு நீங்களும் அமெரிக்காவுக்கு நம்ம லாஸ் ஏஞ்சல்லாம் தீ பிடிச்சி எரியுது, எல்லாம் எவ்வளவு நஷ்டம், ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம நாட்டில் பிழைக்கிறது தான் நல்லது. இப்போ வெளிநாட்டுக்கு போனீங்க, இப்போ என்னத்தை கண்டீங்க, இப்போ பிள்ளைகள் அங்கே இருக்க பிள்ளைகளும் கொஞ்சம்னா கஷ்டம், ரொம்ப சங்கடம். ரொம்ப வந்தாருன்னா இன்னபடி ஆட்டோக்ராட்டிக் ரூல் இஸ் ஃபாலோயிங், அதாவது அரச ரூல் ஆர்டர் போட்டு